இன்றைக்கி டே 5. இன்றைக்கி வந்து புதுசாக நம்ம ஸ்டாலுக்கு இந்த காயின் பட்டர் குக்கீஸ் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் வந்து கப் கேக், ஆல்மண்ட் ப்ரௌனியும் பண்ணியிருந்தேன் ராகியில். இவ்வளோ தான் நான் ஸ்டாலுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு அன்னைக்கு வந்து 2 கேக் ஆர்டர் இருந்துச்சு. ஒன்று வந்து 2 கேஜி, இன்னொன்று வந்து 1 கேஜி. ரெண்டுமே வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான். நமக்கு ஒன்று வர்றதே அதிசயம். ஒரே நாளில் 2 வந்ததை என்னாலேயே நம்ப முடியல. ஸோ நான் ஸ்டால் வந்து ஒரு 4:00லேருந்து 6:00 வரைக்கும் தான் நான் வந்து ரன் பண்ணேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கேக் ஒர்க் வந்து பண்ண போயிட்டேன். ஏன்னா நான் க்ரம் கோட் மட்டும் கொடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டு தான் ஸ்டால் போட்டேன். பாதி ஐட்டம் போச்சு. மீதியை வந்து நான் க்ளோஸ் பண்ணதுனால மீந்துருச்சு. நான் நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா நான் பிகினர்ன்றனால என்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணி முடிக்க முடியாது. ரொம்ப நேரம் அதுக்கு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து பார்த்து தான் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். அதனால் 6:00லாம் வந்து ஸ்டாலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த 2 டயர் கேக் வந்து பண்ணேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய சாக்லேட்லாம் வச்சு கேட்டிருந்தாங்க குட்டீஸ்க்காண்டி. இது வந்து ஒரு செகண்ட் பர்த்டேக்காண்டி பண்ணது. 2 கேஜி 2 டயர் கேக். இன்னொரு கேக் வந்து 1 கேஜியில் பண்ணது. அதுவுமே சேம் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான். நல்ல வேளை ரெண்டுமே ஒரே ஃப்ளேவராக இருந்ததுனால ஒரே மொத்தமாக பேட்டர் ரெடி பண்ணி கேக் பேக் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. 2 கேக்குமே இப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் மாறணும் இல்லை வேறு மாதிரி பண்ணி தான் நல்லாயிருக்கும்னாலும் நீங்கள் சஜஷன் வந்து கொடுக்கலாம் தாராளமாக. டே 5ல் என்னோடய ஸ்டால் வந்து இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.